இது என்னோட பழைய ஃபோனு. இதில் சைடில் இருக்கக்கூடிய இந்த கீஸ் எதுவும் வேலை செய்யாது. அதே மாதிரி பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த டச் பேடும் வேலை செய்யாது. ஸ்பீக்கர் வேலை செய்யாது, நெட்வொர்க் சரியாக கிடைக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை நான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் டிஜிட்டல் கிளாக்காக என்னோடய டேபிளில் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. என்னென்னா, என்னோடய டேபிளில் இருக்கக்கூடிய பொருட்கள் திடீர்னு காணாமல் போச்சு. ஸோ அது எங்கே போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு செக்யூரிட்டி கேமரா தேவைப்பட்டுச்சு. இந்த ஃபோனில் இருந்த ஒரு நல்ல விஷயம், இதில் கேமரா நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த மாதிரி அரைகுறையாக இருக்கக்கூடிய ஃபோனை சிசிடிவி கேமராவை மாற்றி என்னோடய டேபிளில் இருந்து காணாமல் போகிற பொருட்களை யார் எடுக்கிறது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன். பழைய ஃபோனை சிசிடிவி கேமராவை மாற்றுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். சிம்பிளாக 2 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபோனில் ஒன்று, நம்ம எதில் பார்க்கணுமோ அந்த ஃபோன்லையும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இதில் கிடைக்கக்கூடிய லைவ் ரெக்கார்டிங் டேட்டா நமக்கு அந்த ஃபோனில் வந்துடும். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நமக்கு இந்த டேட்டாவை, இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரியலான சிசிடிவி கேமராவில் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு 7 நாள் 10 நாள் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்மளால் அந்த ரெக்கார்டிங்கை ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுதான் சிசிடிவியோட மெயினான பர்பஸ். நம்ம 2 விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஒன்று, லைவாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஃபோனை பயன்படுத்தி எப்படி நம்ம இன்னொரு ஃபோனில் பார்க்குறது. இன்னொன்று, நமக்கு ஃபோனில் கிடைக்கக்கூடிய வீடியோவை கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணோம். அதாவது 24 மணி நேரமும் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம அந்த ரெக்கார்டிங்கை திரும்ப போட்டு பார்க்குறதுக்கான ஆப்ஷனும் கிடைக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி அரைகுறையாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபோனை நம்ம எப்படி ஆன் பண்ணுறது. அதாவது நான் சொல்லியிருந்தேன், இதில் சைடில் எந்த விதமான பட்டனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி இதை நான் ஆன் பண்ணுறேன், இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் நம்ம சார்ஜிங் போட்டு கனெக்ட் பண்ண உடனேயே இதிலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பவர் ஆன் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோன் பவர் ஆன் ஆயிரும். ஃபோன் பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சைடில் பவர் கீஸு வந்து வேலை செய்யாது. ஸோ அப்படி பவர் கீ வேலை செய்யலை அப்படின்றப்போ நமக்கு ஃபோன் லாக் ஆகிடுச்சின்னா திரும்ப அதை எடுக்கணும், அந்த லாக்கை வந்து எடுக்கணும். ஸோ அப்போ பவர் கீ வேலை செய்யலை அப்படின்றப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட்டு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபோனு லாக்கில் இருந்தாலும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா நமக்கு ஃபோன் வந்து ஓப்பன் ஆயிரும். இல்லைன்னா ஃபோனோட செட்டிங்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை லாக்கில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா அது வேக் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபோனு லாக் ஆகிட்டா கூட டிஸ்பிளேயில் ஸ்க்ரீன் இல்லைன்னா கூட நம்ம டபுள் டேப் பண்ணால் போதும், நமக்கு வந்து டிஸ்பிளேயில் ஸ்க்ரீன் வந்துடும். அது மூலமாக நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், இங்கே கீழே இருக்கக்கூடிய டச் பேட் ஒர்க் ஆகலான்னு சொல்லியிருந்தேன். பேக்கு, ஹோமு, அப்புறமா மெனு, இந்த கீ வேலை செய்யலைன்னு சொல்லியிருந்தேன். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ப்ளே ஸ்டோரில் போனோம் அப்படின்னா பேக் சாஃப்ட் கீ அப்படின்னு சொல்லி அடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டால் போதும், நமக்கு டிஸ்பிளேலேயே ஃபோன் ஸ்க்ரீன்லேயே வந்து நமக்கு அந்த பேக் போகிறதுக்கும் அதே மாதிரி ஹோம் போகிறதுக்கும் நமக்கு ஆப்ஷன் வந்து வந்துடும். முதல்ல நம்ம லைவாக எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சிசிடிவி கேமரான்னு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய அப்ளிகேஷன் காட்டும். ஸோ இதில் ஆல்ஃப்ரெட் கேமரா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இது ஏன் இந்த அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதோட இன்டர்ஃபேஸும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நம்ம கேமராவாக எந்த ஃபோனை பயன்படுத்துகிறோமோ அந்த ஃபோன்லேயும், அதே மாதிரி எந்த ஃபோனில் மானிட்டர் பண்ணணுமோ அங்கேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் லாகின் பண்ண சொல்லும். ஸோ நம்ம சிம்பிளாக கூகுள் லாகினே வந்து பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் லாகின் பண்ணிவிட்டு கேமராவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோனில் வியூவர்ன்ற ஆப்ஷனுக்கு பதிலாக கேமரா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோன் வந்து கேமராவாக ஆக்ட் ஆகும். நம்ம எந்த ஃபோனில் மானிட்டர் பண்ணணுமோ அந்த ஃபோன்லையும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லாகின் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்ம கேமராவாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபோனில் என்ன ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஜிமெயில் ஐடியை பயன்படுத்தி நம்ம மானிட்டர் பண்ணக்கூடிய ஃபோன்லையும் லாகின் பண்ணணும். ஸோ அப்படி லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய லைவாக இருக்கக்கூடிய கேமராவை அதுவே வந்து காட்டிடும். ஸோ இதை நம்ம சிம்பிளாக கிளிக் பண்ணால் போதும், நமக்கு கேமரா வந்து லைவாக வியூவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் மோஷன் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மோஷன் டிடெக்ஷனில் இப்போ வீட்டு வாசலில் நம்ம இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யாராவது வந்தால் இந்த அப்ளிகேஷன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ரெக்கார்டிங் ஒரு சில செகண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே மானிட்டர் பண்ணுற இடத்துல கீழே பார்த்தோம் அப்படின்னா டாக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டாக் ஃபங்க்ஷனை பயன்படுத்துறது மூலமாக நம்ம அந்த இன்னொரு ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் நம்மளால் பேச முடியும். அதே மாதிரி இதில் இன்னும் சில ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டேட் ஆப்ஷனு, அதே மாதிரி ஸ்விட்சு, கேமராவை ஸ்விட்ச் பண்ணுறது, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது, அதே மாதிரி சைரன் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணும்போது நம்மளோட கேமரா மொபைலில் சைரன் வந்து அடிக்கும். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் யாருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் குழந்தைய வச்சுக்கிறவங்க குழந்தைய விட்டுட்டு எங்கேயாவது போகும்போது ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு, லைவாக மானிட்டர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா டோரில் நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய
அந்த இடத்துல நம்ம அந்த கேமராவை வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு யார் வராங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இதில் மோஷன் டிடெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஒரு மோஷன் இல்லாத ஒரு இடத்துல, அதாவது அதிகமாக நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இந்த கேமராவை வைக்கும்போது ஸோ அங்கே நமக்கு ஏதாவது ஆட்கள் வந்தாலோ போனாலோ ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இப்போது ரியல் சிசிடிவி கேமராவுக்கு வருவோம். ரியலாக ஒரு சிசிடிவி கேமரா எப்படி வேலை செய்யும்? அதில் கிடைக்கக்கூடிய கேமராவோட ஃபீடை அது வந்து முதல்ல ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் அதை நம்ம ரிமோட்டில் எடுத்து பார்க்குறதோ இல்லை டேரெக்டாக மானிட்டர் கனெக்ட் பண்ணி பார்க்குறதோ பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோன்லேயும் அதே மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல பேக்ரவுண்ட் வீடியோ ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் 2 ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம எந்த ஃபோனை கேமராவாக பயன்படுத்துகிறோமோ அந்த ஃபோனில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வீடியோ ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் வரும். இது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதில் பெஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கூல் அண்ட் கூல் ஆப்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் வீடியோ ரெக்கார்டர் தான். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பெர்மிஷன் எல்லாம் கேட்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பெர்மிஷனையும் அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த ஃபோனை பயன்படுத்த போகிறது கேமராக்காக மட்டும்தான். அதனால் அதில் எதுவும் பெருசாக ப்ராப்ளம் வந்துட போகிறது கிடையாது. அதே மாதிரி இதில் ஸ்டோரேஜையும் வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நம்ம ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டாக இருந்தால் எஸ்டி கார்ட்லேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லை ஃபோன் ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருக்குன்னா நம்ம ஃபோன் ஸ்டோரேஜையும் செலக்ட் பண்ணிடலாம். நம்ம இங்கே பார்த்த வரைக்கும் தெரியும் இது வந்து ஒரு சாதாரண வீடியோ ரெக்கார்டர் ஆப். இது எப்படி நமக்கு சிசிடிவி கேமராவாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ரெக்கார்டான வீடியோ ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். இந்த ரீஸ்டார்ட் ஆகும்போது அந்த 10 நிமிஷம் ரெக்கார்டான வீடியோ வந்து ஸ்டோர் ஆகும். இதில் நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ்லேயும் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நம்ம கூகுள் டிரைவ் எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நேராக நம்மளோட கூகுள் டிரைவுக்கு போயிடும். ஸோ நமக்கு தெரியும் கூகுள் டிரைவில் 15 GB வரைக்கும் ஃப்ரீ, எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 15 GB வரைக்கும் நம்மளால் அதிகபட்சமாக இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்படி கூகுள் டிரைவுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு கூகுள் டிரைவில் வேணாம், எனக்கு இன்டர்நெட்டே வேண்டாம், எனக்கு ஆஃப்லைன்லேயே இந்த வீடியோ போதும் அப்படின்னா நம்மளோட ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே இந்த ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு 10 நிமிஷமும் ரெக்கார்டாகி உள்ள ஸ்டோரேஜில் இருக்கும். சரி, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு 2-3 நாள் டேட்டா கிடைச்சா போதும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ குவாலிட்டியை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோன் ஸ்டோரேஜில் கண்டினியூஸாக இந்த வீடியோ ரெக்கார்டாகி ஸ்டோர் ஆகும். பழைய வீடியோவை இது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ நமக்கு எப்போவுமே லாஸ்ட்டு 2-3 நாளோட வீடியோ வந்து எப்போவுமே இந்த ஃபோனில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் டிரைவை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே ரெக்கார்ட் ஆகக்கூடிய வீடியோ எல்லாமே நமக்கு கூகுள் டிரைவில் அப்லோட் ஆகிரும். ஸோ நம்மளால் எங்கேருந்து வேணாலும் ரெக்கார்டான இந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்க முடியும். இது எல்லாத்தையும் சரியாக நம்ம செட் பண்ணுறதுக்காக தான் இந்த செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவ் டு கூகுள் டிரைவ் அப்படின்ற செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கூகுள் டிரைவோட எந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டோட கூகுள் டிரைவில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டா போதும். அந்த கூகுள் டிரைவில் வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை இந்த ரெக்கார்டட் டேட்டா வீடியோ வந்து நமக்கு சேவ் ஆயிரும். அதுக்கு அடுத்ததாக டெலீட் லோக்கல் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கூகுள் டிரைவில் இந்த வீடியோ சேவ் ஆனதும் இங்கே ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணவா அப்படின்ற ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணி வச்சோம் அப்படின்னா கூகுள் டிரைவில் அப்லோட் ஆனதும் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபைல் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ அதனால் நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமும் இதில் வராது. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே பார்த்தோம்னா மேக்ஸிமம் ரெக்கார்டிங் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த வீடியோ வந்து ரீஸ்டார்ட் ஆகணும், ஓரளவு ஸ்பீடாக லைவாக நமக்கு டேட்டா வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதை 2 மினிட்ஸில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எவ்ரி 2 மினிட்ஸ் வந்து இது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பேக்கப் எடுத்துக்கும். ஸோ அந்த வீடியோ நமக்கு டிரைவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே நமக்கு லேட்டாக வந்தாலே போதும் அப்படின்னா நம்ம ஒரு 10 இல்லைனா 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 30 மினிட்ஸ்னால் நமக்கு வந்து வீடியோ ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாகிடும். அதனால் கூகுள் டிரைவில் அப்லோட் ஆகிற டைமும் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நான் பயன்படுத்துகிறது வந்து 10 நிமிஷம் தான். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் எனக்கு வந்து வீடியோ வந்து கூகுள் டிரைவுக்கு போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக ரிப்பீட் ரெக்கார்டிங். இந்த ரெக்கார்ட் ஆகக்கூடிய நம்ம செட் பண்ணியிருக்கிற நிமிஷம் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணும் அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கு ரீசன் இது வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், லிமிட்டேஷனே கிடையாது. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஓல்டு வீடியோஸ். இதை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பழைய வீடியோ ஃபைல் எல்லாமே டெலிட் ஆகிட்டே போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள டேட்டா நமக்கு கண்டினியூஸாக எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், பழைய டேட்டா டெலிட் ஆகிட்டே இருக்கும்.
ஃபைல் நேம் எப்படி சேவ் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய ரெக்கார்டிங் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகி இருக்கும்போது நம்ம என்ன டேட்டில் என்ன டைமிங்கில் நமக்கு ரெக்கார்டிங் தேவைப்படுதோ அதை சரியாக சூஸ் பண்ணி எடுக்கும்போது இது வந்து உதவியாக இருக்கும். ஸோ இதில் எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ குவாலிட்டி, இந்த வீடியோ குவாலிட்டி எந்தளவு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ரெக்கார்ட் ஆகக்கூடிய வீடியோவோட சைஸ் வந்து இருக்கும். இப்போ உதாரணமாக நான் கூகுள் டிரைவில் மட்டுமே இந்த ஃபைலை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா டிரைவோட ஸ்டோரேஜ் வந்து 15 GB தான். எனக்கு அந்த 15 GBக்குள்ளே எனக்கு அட்லீஸ்ட் 2-3 நாள் டேட்டாவாவது அதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த வீடியோ குவாலிட்டியை நம்ம கம்மி பண்ணி வைக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து 600x800 அந்த குவாலிட்டியில் தான் வீடியோ ஃபைலோட சைஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வீடியோவோட குவாலிட்டியும் ஓரளவு நல்லாயிருக்கும். இந்த செட்டிங்லாம் ஓரளவு கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கூகுள் டிரைவ்லேயும் பேக்கப் கிடச்சிரும். அதே மாதிரி இன்டர்நெட் இல்லைன்னா கூட நமக்கு ஃபோன் ஸ்டோரேஜில் எப்போவுமே இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து இருக்கும். கடைசியாக பண்ண வேண்டிய சில விஷயம், இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கண்டினியூஸாக சார்ஜரை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபோனை நம்ம எங்கே வைக்கிறோமோ அது ஃபுல்லாக அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு பெருசாக ஸ்டாண்டெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க விஷயங்களை வச்சே நம்ம ஸ்டாண்டு ரெடி பண்ணலாம். உதாரணமாக நம்ம ஒரு இடத்துல ஆணி அடித்தா போதும், நம்மளோட கேரி பேக்கை பயன்படுத்தி கேரி பேக்குள்ளே போட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த கேரி பேக்கை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கேமரா விசிபிளாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த இடம் கவர் ஆகும். ஸோ 24x7 365 நாள் இந்த கேமரா கண்டினியூஸாக ரெக்கார்டிங்லேயே இருக்கும். நமக்கு லாஸ்ட்டாக எப்போயாவது பிரச்சனை வந்தால் லாஸ்ட்டு 2-3 நாள் டேட்டாவை மட்டும் எடுத்து பார்க்கணுன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.